குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே அறநூல்கள் பற்றியான அறிமுகம் பார்த்தோம். அதில் 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேன்கணக்கு நூல்கள் என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதை ஒவ்வொரு அறநூல்கள் பற்றியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா நாலடியார். நாலடியாருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். மொத்தம் இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள் வெண்பாக்களால் ஆனது. இது இந்த பாடல்கள் எல்லாமே வெண்பாக்களால் ஆனது. இதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 40. திருக்குறள் மாதிரியே இதுலேயும் பால்கள் இருக்குது, 3 பால்கள்: அறம், பொருள், இன்பம். ஸோ எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 40 அதிகாரங்கள். இயல்கள் எத்தனை இயல்கள் இருக்குன்னா 12 இயல்கள். அதில் 40 அதிகாரங்களில் அறம் 13, பொருள் 24, இன்பம் 3, இயல்கள் 12. சிறப்பு பெயர்கள் என்னென்ன நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா நாலடி 400, வேளாண் வேதம், என்னப்பா வகை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெண்பா, இது 4 அடி வெண்பா. 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூலும் இதுதான். 11 கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து புகழப்படும் நூலும் இதுதான். இந்நூலை முப்பாலாக பகுத்தவர் யார்னா தருமர். இந்நூலை தொகுத்தவர் பதுமனார். திருக்குறளுக்கு உரை எழுதியவர் 10 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தங்க தான் இந்த தருமர், பதுமனார். இந்நூலுக்கு உரை எழுதியவர்கள் தருமர், பதுமனார். தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்ட பெரும் முத்திரையாரை பற்றிய நூல் குறிப்பிடுகிறது. இந்நூல் நிலையாமை, செல்வம், இளமை, யாக்கை, துறவரம் குறித்து பாடியுள்ளது. நிலையாமை, செல்வம் நிலையானதில்லை, இளமை நிலையானதில்லை, இந்த உடம்பு யாக்கையும் நிலையானதில்லை, அது பற்றியும் துறவரம் குறித்தும் இந்த நூல் குறிப்பிடுகிறது. நாலடியார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். நாலடியாருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. பரிமேலழகர், நச்சினார்க்கினியர், அடியார்க்கு நல்லார் முதலியோர் உரையாசிரியர்கள் இந்நூலை மேற்கோளாக கையாண்டுள்ளனர். ஸோ இந்நூலில் என்னென்ன பாடல்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது புக்கில் இருக்கக்கூடிய பாடல் தான். நாய்க்கால் சிறுவரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. ஸோ இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். நாய்க்கால், நாயின் கால் சிறுவிரல் போல நன்கணியராயினும். ஸோ நாயுடைய கால் சின்னதாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆனால் நெருக்கமாக இருந்தாலும் அதே போல் தான் சில பேர் நமக்கு நல்ல நட்போடு ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஈயோடைய கால் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு கூட உதவ மாட்டாங்க. அவங்களுடைய நட்பு என்ன நட்பு, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. ஸோ எங்கேயோ இருந்து வரக்கூடிய தண்ணீர் இந்த வாய்க்கால் வழியாக நம்மளுடைய நிலத்துக்கு பாய்ச்சி தேவையான விளைச்சலை கொடுக்கக்கூடிய இந்த வாய்க்கால் அளவு இருக்கக்கூடிய நட்பினை தான் நம்ம போய் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சென்று அவங்களுடைய நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாலடியார் பாடல்கள் எல்லாமே யாரால் எழுதப்பட்டதுன்னா சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொற்பொருள் பாருங்கள். செய்னா வயல், சேயினா தூரம், அணியர்னா நெருங்கி இருப்பவர், எண்ணாம்னா என்ன பயன். இந்த நூலுடைய சிறப்பு குறித்து சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் நாள் என்பது நாளை, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்ற பழமொழி பார்த்துருப்போம் இல்லையா நம்ம. பழகு தமிழ் சொல்லருமை 4 சொல்லாய்ந்த நாலடி 400 நன்கு இனிது. நாலடியாருள்ள புகழ்பெற்ற தொடர்கள் பார்த்திங்கன்னா கல்விக்கு அழகே அழகு, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. ஸோ இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நாலடியாருடைய பாடல்கள் தான்.